ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா. உலகம் பிறக்க முன் ஒரு நாடி முன் பிறந்தால், கலியுகம் பிறக்க முன் கால் நாடி முன் பிறந்தால், சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால், மூவரை ஈண்டெடுத்தாள், செத்து பிழைத்தாள், சிவனுக்கே பாரியானாள், மாண்டு பிழைத்தாள், மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி, எங்கள் அங்காள பரமேஸ்வரி. சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவார், சிவசிவ என்னை சிவகதிதானே. ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்திரன் இளம்பிறை போலும் ஏற்றினை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றனே. நீங்கள் பார்த்துங்கிறது உலக புகழ்பெற்ற 51 சக்தி பீடங்களில் முதன்மை பீடமாக இருக்கின்ற மேல்மலையனூர் அருள்மிகு அங்காள பரமேஸ்வருடைய ஊஞ்சல் தாலாட்டம்மனை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாதம் ஆவணி அமாவாசை 2ஆம் தேதி 2/9/2024 திங்கக்கிழமை ஊஞ்சல் தாலாட்டு நடைபெறும். ஏன்னா ஆடி மாதத்துலேயே பார்த்திங்கன்னா மழை பெஞ்சது. அம்மா சொன்னாங்க இந்த மாதத்தில் மழை பெய்யும்னு சொல்லிட்டு எல்லா ஊர்லேயும் மழை பெஞ்சு அங்கங்கே தண்ணி, நம்ம ஏரியிலையும் பார்த்திங்கன்னா ஏரியிலையும் தண்ணி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் மழை பெஞ்சிச்சுன்னா ஏரி கோடி போயிடும். அந்த மாதிரி அம்மா வாக்கு கொடுத்தாங்கன்னா கரெக்டாக கொடுத்துருவாங்க. அதான் நீங்கள் ஆடி மாதம் நான் சொல்லியிருக்கேன் இதுமாரி மழை பெய்யும்னு சொல்லிவிட்டு. இப்போ ஆவணி மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா ஆவணி அவிட்டம். ஆவணியில் என்னென்னா கோகுல அஷ்டமி அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணருக்கு உண்டான வழிபாட்டு முறைகள்லாம் ஆவணி மாதத்தில் நம்ம செய்கிறோம். இது நீங்கள் பார்த்துங்கிறது பெரியாயம்மன் தான் எல்லாத்துக்கும் பெரியவங்க, அவங்க தான் பெரியாயம்மன் சொல்லிட்டு சொல்லுவோம். ஏன் இந்த கோகுல அஷ்டமி அஷ்டமி நவமி எப்பயுமே எதுக்கும் உதவாத நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அஷ்டமி நவமிலையும் எதையும் செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது அப்படின்றதுக்கு நமக்கு காரணம் தெரியணும் இல்லைங்களா? ஏன்னா புராணங்களோடு நீங்கள் சொன்னால் தான் உங்களுக்கு தெரிய வரும். புராணங்கள் எல்லாரும் சாதாரணமாக இல்லை, எல்லாம் உண்மை சம்பவம் தான். அதனால தான் இதெல்லாம் அலசி ஆராய்ச்சி தான் அந்த அஷ்டமி நவமி ஏன்னா அது தேவர்களுக்காக பயன்படுத்தக்கூடிய நாட்கள் அஷ்டமி நவமி. அந்த நாட்களில் நமக்கு எந்த காரியங்களும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா வளர்பிறை அமாவாசை, வளர்பிறை, தேய்பிறை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரிச்சிருக்காங்க. பௌர்ணமி வச்சு தான். ஏன்னா சூரியனை வச்சு நம்ம சொல்லலை. வளர்ந்து வருவது பார்த்திங்கன்னா அந்த நிலவு மட்டும்தான் வளர்வதும் தேய்வதுமாக காமிக்கும். இது எப்படி சார் இது வளருது தேய்வது, கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு போகுது, மறுபடியும் பார்த்தா வளர்ப்பது. அதான் வளர்பிறையில் எதையுமே சுபகாரியங்கள்லாம் செய்யும்னு சொல்லுவாங்க. தேய்பிறையில் செய்யக்கூடாது. ஏன்னா தேய்பிறையில் இப்போ செஞ்சோம்னா தேஞ்சிக்கிட்டே போயிடும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா வளர்பிறையில் செய்வாங்க. ஏன் இந்த அஷ்டமி நவமி ஏன் தவிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இதில் என்னென்னா சந்திரனை பற்றி நம்ம தெரிஞ்சுருக்கணும். சந்திரன் சாபத்தை வாங்குகிறான். சந்திரன் யாருன்னு பார்த்தோன்னா 27 நட்சத்திரங்களுக்கு கணவன் சந்திரன் தான். ஏன்னா 27 நட்சத்திரங்களை அவர் மணக்கிறார். 27 நட்சத்திரங்களை மணக்கிறாரு. அந்த 27 நட்சத்திரங்களில் அது என்னன்னா பார்த்தீங்கன்னா அந்த ரோகிணியோட மட்டும்தான் அவர் குடும்பம் பண்ணுவார். மற்றது யாரை கூடயும் அவர் சேர மாட்டார். இதனால் பார்க்குறாங்க எல்லாருமே போயிட்டு தட்சங்கிட்ட முறையிடுறாங்க. ஏன்னா தட்சனுக்கு 60 பெண்கள் 27 பெண்ணை மனம் முடிச்சிடற. சந்திரனை அவ்வளோ அழகாக இருப்பாராம். அதனால் அந்த அழகில் மயங்கி தான் அந்த 27 பெண்களும் அவருக்கு கொடுக்குறாங்க. அவர் அந்த ரோகிணியோட மட்டும்தான் இருக்கிறதால அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு இது மாதிரி சந்திரன் எங்களாக கூட சேர்றதில்ல. அவர் ரோகிணிக்கு மட்டும்தான் ரொம்ப பாசமாக இருக்கிறாரு, எங்கள் மேலாம் பாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. போயிட்டு அவர் தட்சன் என்ன பண்ணுறாரு, கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, ஏன்பா இந்த மாதிரி இருக்கிற, எல்லாருக்கும் சரிசமமாக இரு, சந்தோஷமாக இரு, ஏன் ரோகிணியோட மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கிறேன், மற்றவங்ககிட்ட யார்கிட்டையும் சந்தோஷமாக இல்லையாமேன்னு சொல்லும் போது, சரிங்க நீங்கள் சொல்கிறபடி நான் 27 பெண்களுக்கும் நான் எப்பயும் சரிசமமாகவே நான் பாசத்தை பங்கு போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போகிறார். போகும்போது என்னன்னா திருப்பியும் அதே ரோகிணியை கூட சந்தோஷப்படுறாரு. மற்றவங்க யாரு கூடயும் அவருக்கு சந்தோஷம் வரலை. இது தட்சன் ஒரு தடவை 2 தடவை சொல்லி பார்த்தான், கேட்கல. அப்போ தான் என்ன பண்ணுறான், சாபம் விட்றான். தட்சன் சாபம் விட்றாரு. தட்சன் சாபம் விட்டோடனே என்னன்னா, நீ தேஞ்சி போ அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டு வர்றார்.
அது என்னாச்சுன்னா சந்திரன் வந்து ஒரு நாள் தேய்வதும் ஒரு நாள் வளருவதும் அப்படியே மாறி 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 காட்சி கொடுக்குது. காட்சி கொடுத்தவொடனே அவருக்கு ஒன்றும் புரியல வந்து சந்திரனுக்கு. உடனே என்ன பண்ணுறாரு, கடலில் போய் விழுந்துடுறார். கடலில் போயிட்டு உள்ளார முழுவிடுறார். கடலில் முழுகினோடனே என்னாச்சுன்னா சூரியன் மட்டும் போகிறாரு. சந்திரன் வந்து இரவு நேரத்தில் குளிர்ச்சி, அதாவது பகலில் வந்து சூரியன் வந்து வெப்பம்னா நைட்டில் வந்து இரவு வந்து சந்திரன் வந்து குளிர்ச்சி ஊட்டக்கூடியது. இது ரெண்டுமே நமக்கு சமநிலை வேணும். சமநிலை இருந்தால் தான் நம்ம வந்து வாழ முடியும். அப்போ போய் என்ன பண்ணுறாங்க, தேவர்கள் எல்லாருமே அசுரர்கள் இவங்க எல்லாருமே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, முறையிடுறாங்க ஈஸ்வரன்கிட்ட போயிட்டு. ஐயா இதுமாரி வந்து சந்திரனை வந்து கடலில் மூழ்கிட்டான், அதனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து வர வேண்டிய அத்தனையுமே எங்களுக்கு கிடைக்கல, குளிர்ச்சி எதுவுமே கிடைக்கல, அனலில் மட்டுமே நாங்கள் வாட்டி உதைக்கிறோம், இதுக்கு எதனா ஒன்று நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லும்போது தான் என்ன பண்ணுறாரு, சந்திரனை வந்து தன்னுடைய தலையில் வந்து வச்சுக்கிறார் எடுத்து. அப்போ தான் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து அந்த சிவன் வந்து என்ன பண்ணுவார்னா அந்த கடலில் இருக்கிற அந்த சந்திரனை தூக்கி தலையில் வைப்பார். தலையில் வச்ச உடனே தான் சிவனுக்குள்ளே தானே எல்லாமே கட்டுப்பட்டுக்குள்ளே இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சிவனுக்குள்ளே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாளைக்கு தேய்வதும் வளருது மறுபடியும் தேய்வது. ஏன்னா அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. அதனால தான் அவருக்கு வந்து ஈஸ்வரனுக்கு சந்திரசேகரன் என்ற ஒரு பட்ட பேரும் அவருக்கு உண்டு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த பிறை வடிவமாக வந்து ஈஸ்வரன் தலையில் இருக்கும். இது எல்லாமே ஒரு கதை இருக்குது, அந்த கதைக்குள் கதை. ஏன்னா ஏன் வந்து சந்திரன் வந்து சிவன் மேலே தலையில் இருக்குதுன்னு காரணம்னா இதுதான். வளருவதும் தேய்வதும் அவர் வந்து 5 நாள் திதியாக பிரிக்கிறாங்க. அதாவது அமாவாசை முழு அமாவாசை வந்து 15 நாள் அப்படின்னு கணக்கு பண்ணி அதுக்கப்புறம் வளருது. அதுக்கப்புறம் அந்த 5 நாள் பௌர்ணமி ஃபுல்லாக வந்து காமிப்பார். அதுக்கப்புறம் வந்து தேய்வது. இப்படி வந்து கண்ட்ரோல் கொண்டு வராது. இது வந்து நட்சத்திரங்களுக்கு வந்து அந்த கொடுக்குறாங்க. அதாவது பிரதமை, துருதியை, திருதியை, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, திரியோதசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 15 திதிகள் பிரிக்கிறாங்க இல்லையா. அந்த திதிகள் பிரிக்கும் போது எல்லோரும் ஒரு நாளும் வாட்ச் பண்ணுங்கள், நீங்கள் வந்து அவரை வந்து வாட்ச் பண்ணணும், எல்லாம் கடமையும் கரெக்டாக செய்கிறாரான்னு பாருங்கன்னு சொல்லிவிட்டு அவருக்கு வந்து கட்டளை இடுறாங்க. கட்டளை இடும்போது என்ன ஆகுதுன்னா அந்த அஷ்டமி நவமி மட்டும் என்ன பண்ணுறாங்க, ஒரு 2 பேர் வந்து சரியாக பராமரிக்க மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க, அவங்களுடைய வேலையை வந்து சரியாக பார்க்க மாட்டாங்க. பார்க்காதல என்னென்னா ஈஸ்வரனுக்கு வந்து தெரிஞ்சு போகுது, என்னடா இது மற்றவங்க எல்லாருமே கரெக்டாக செய்கிறாங்க, இவங்க அஷ்டமி நவமி மட்டுமே சரியாக இவங்களை பார்க்கலையே, கண்காணிப்பு வந்து தான் நம்ம பராமரிக்க சொன்னோம், இவங்க பார்க்காத விட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த அஷ்டமி நவமிக்கு வந்து சாபம் விடுறார் ஈஸ்வரன் வந்து. இது இந்த நாள் வந்து எதுக்குமே உதவக்கூடாது, ஏன்னா நான் உன்னுடைய கடமையை தானே செய்ய சொன்னேன், நீங்கள் யாருமே கடமை சரிவர செய்யாதால இந்த நாளை எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டாங்க, எதுக்குமே எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சாபம் விட்டுறார் ஈஸ்வரன். சாபம் விட்டோன்னே என்ன ஆகுனா இவங்க போயிட்டு ஏதாவது அஷ்டமி நவமி போய் கிருஷ்ணர்கிட்ட போயிட்டு வேண்டுறாங்க. அவர்கிட்ட போயிட்டு பெருமாள்கிட்ட போயிட்டு, ஐயா இதுமாரி எங்களுடைய தவறுதலால் இதுமாரி நான் கடமை செய்ய தவறிட்டோம், அதனால் ஈஸ்வரன் வந்து எங்களுக்கு சாபம் விட்டார், இப்போ இந்த அஷ்டமி நவமினால் யாருமே எடுத்துக்க மாட்டாங்க, இதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லும் போது தான் அவர் சொல்கிறார், பெருமாளே சரி ஓகே நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க, இதுக்காக நான் பரிந்துரைத்து என்ன பண்ணுறேன்னா நானே பிறக்கிறேன் அந்த நாளில், அதான் அஷ்டமி நவமி. அஷ்டமியில் வந்து கோகுல கிருஷ்ணனாவும் நவமியில் வந்து ராமராவும் அவதரிக்கிறார். அதில் தான் வந்து அவர் ஏன் வந்து அந்த நாளை ஏன் எடுத்துக்கலாம், அது தெய்வத்துடைய நாள் தானே, ஏன் எடுத்துக்கலாம்னு சொன்னால் ராமர் வந்து காட்டுக்காக போய் வனவாசம் இருந்துட்டு பல போராட்டங்களை வாழ்க்கையில் வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் சந்தித்தார். மனைவி இழந்து நாடு நகரத்தை இழந்து காட்டில் போயிட்டு இப்படி தன்னந்தனியாக எவ்வளோ பாடுபட்டார், எவ்வளோ கஷ்டப்படுறாரு தெரியுங்களா. அதனால தான் நம்ம மனிதர்கள் நாமளும் அந்த மாதிரி கஷ்டங்கள் படக்கூடாது தான் அந்த ராமருடைய நவமினால் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. அஷ்டமின்னா வந்து கிருஷ்ணனா பிறந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த படை அது எல்லாமே வந்து அங்கே எல்லாமே அவர் தான் செய்வார். பாரத போரில் வந்து மகாபாரத போரில் வந்து பார்த்துருக்கலாம், கிருஷ்ணனுடைய லீலைகள் தான் பயங்கரமாக இருக்கும். அதனால தான் வந்து என்னென்னா அந்த போர் வந்து பயங்கரமாக இருக்கும், போராக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாள் நம்ம எடுத்து கட்டி செஞ்சோன்னா போர் நடக்குன்றதுக்காக தான் அந்த நாளை யாருமே அவாய்ட் பண்ணுறதுக்கு காரணமே அதுதான். இந்த பாரம்பரிய வழியில் வர ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துட்டு தான் நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம எந்த நாள் பயன்படுத்தலாம் எந்த நாள் பயன்படுத்தக்கூடாதுன்ற மாதிரி ஒரு கணக்கு பண்ணி பண்ணுறோம். எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் அந்த அமாவாசைக்கு அவ்வளோ பெரிய மகிமை இருக்குது. அமாவாசைக்கு பித்தர்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அத்தனையுமே கொடுத்தோம்னு சொன்னால் அந்த இறையருள் நமக்குள்ளே இருக்கும். அதான் சொல்லுவாங்க, அண்டத்தில் உள்ளது போல் பிண்டத்தில் உள்ளது அப்படின்னா. அண்டத்தில் என்னென்ன நடக்குதோ அதே தான் பிண்டத்தில். சூரியனா யாருன்னா தகப்பன்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீ அப்பாவுக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா சூரியனுடைய அத்தனையுமே உனக்கு கிடைக்கும். அரசு வேலை, அரசு சம்மந்தப்பட்ட இது, அதுதான் பரிகாரன்ற முறையில் என்ன பண்ணுவாங்க, அப்பாவை வந்து நல்லா பார்த்துங்கன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்பாக்களை யாரும் பார்க்குறதே கிடையாது, அவங்களுக்கு உண்டான மரியாதை கொடுக்குறதில்ல.
இவங்க பிள்ளைய வந்து மறுபடியும் அப்பாவை வந்து சந்திக்கும் போது தான் அப்பாவுக்கு நான் என்னென்ன பண்ணணும் அத்தனையுமே இப்போ என் பிள்ளை எனக்கு பண்ணுறான். அதுதான் வந்து நீ என்ன செய்கிறியோ அதுதான் உனக்கு வரும். என்ன விதைக்கிற அதான அறுவடை செய்ய முடியும், புதுசாக அறுவடை பண்ண முடியாதுல்ல. நீங்கள் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே எடுத்து பாருங்கள், யார் யார் எப்படி எப்படி கஷ்டப்பட்டுங்கிறாங்க, அவங்க அப்பா அம்மாவெல்லாம் எப்படி வச்சுருந்தாங்க, அவங்க எந்த மாதிரி நிலைமையில் இருந்தாங்க. நம்ம இன்றைக்கி கூட்டு குடும்பமாக இல்லை, இன்றைக்கி எல்லாருமே தனித்தனி நபராக இருக்கும், தனித்தனி இடத்துல இருந்துகிட்ருக்கோம். பணங்க சம்பாதிக்கின்ற பேரில் நிம்மதி இல்லாமல் வந்துட்டுருக்கோம். சாதாரணமாகவே பார்த்திங்கன்னா ஒரு குறிகாரனை எடுத்துக்கிட்டாவே அழகாக ஜாலியாக ஜம்முன்னு இருக்கிறான், குடும்பத்தோடு இருக்கிறான். அவனுக்கு இருக்கிற இடம் இருக்குதோ இல்லையோ, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, ஆனால் வண்டியில் மைக்கில் போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு ஆட்டம் பாட்டத்தோடு போயிட்டுருக்கான். அப்படி பார்க்கும்போது எங்களுக்கே ஆச்சரியமாகுது, என்னடா சாதாரண. அப்போ யார் கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிறவன் கஷ்டப்படல, மேலே இருக்கிறவனும் கஷ்டப்படல, அந்த நடுத்தரமாக இருக்கிற மாதிரி ஆள் இதுக்கும் போக முடியாது அதுக்கும் போக முடியாமல் அவன் தான் ரிஸ்க் எடுக்கிறான். பல மன உளைச்சல் எல்லாமே வந்து கஷ்டங்கள் மேலே கஷ்டங்கள் பிரச்சனைகள் மேலே சந்தித்து அவனுக்கு தான் நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறதுக்கு காரணமே அவன் தான். ஏன்னா கீழக்கிறவன் வந்து ஆசைப்பட மாட்டான் மேல் லெவலுக்கு. ஏதோ ஒரு சிலர் மட்டும்தான் ஆசைப்பட்டு நமக்கு என்ன ரேஞ்சோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏறுவாங்க. மேலே இருக்கிறவங்க மேலே போயிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் யாராருக்கு என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கோட்டீஸ்வரெல்லாம் காசியில் போய் பிச்சை எடுக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா அது மாதிரி ஐதீகம் இருக்குது, இப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. இப்படி பண்ணால் தான் நம்ம வந்து இந்த லெவலுக்கு மாற முடியும். அதுக்கு என்னென்ன பண்ணாங்கன்றதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய அதனால தான் வந்து பழைய புராணங்கள்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். பழைய புராண கதைகள்லாம் எந்த மாதிரி வந்தது, ஏன் வந்து இது மாதிரி பண்ணாங்க. ஆரம்ப காலத்திலே அப்போவே வந்து தர்ப்பணம் கொடுத்தாங்க, அமாவாசை திதி கொடுத்தாங்க. அமாவாசைக்கு மாதம் இறந்தவர்களுக்காக வந்து திதி கொடுக்குற பழக்கத்தை வச்சுருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு நாள் தான் கொடுக்கணும். அது வந்து நம்ம சாங்கிய சமரத்துக்காக தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். வருஷத்துக்கு ஒரு நாள் பார்த்திங்கன்னா, ஏன்னா வந்து அந்த இறந்தவர்கள் வந்து அந்த ஓராண்டே வந்து ஒரு நாள் தான் கணக்கு. அதனால் வந்து ஒரு நாள் வருஷத்தில் ஒரு நாள் கொடுத்தினாவே ஒரு ஆண்டு கொடுத்ததுக்கு உண்டான சமம் சொல்லிட்டு தான் இந்த பித்தூர்களுக்காக மாதர் தோஷம் பித்தூர் தோஷம் அந்த தோஷத்துக்காக நம்ம வந்து சாங்கியம் செய்கிறோம். அந்த மாதிரி செய்ய தேவையில்லை. மாதம் செய்யுங்க, அமாவாசைக்கு செய்யுங்க. அமாவாசைக்கு செஞ்சீங்கன்னாவே நமக்கு உண்டான பிரச்சனை தீரும். நீங்கள் புதுசாக வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் செய்யலைன்றது ஒரு பக்கம். குடும்பத்தில் அண்ணன் தம்பி தனித்தனியாக இருப்பீங்க, ஆளுக்கு ஒரு இடத்துல இருப்பீங்க. அதனால் அண்ணன் செய்வான், அப்பா செய்வான், தாத்தா செய்வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பழக்கமே இல்லைங்கன்னு சொல்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மா செய்வாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இல்லை, அப்பா அம்மா தான் செய்யணுன்றது இல்லை, அந்த குடும்பத்துள்ள வாரிசு தான். நம்ம வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இவன் தாத்தா மாதிரியே இருக்கிறான் பாருங்கள், இவன் வந்து எங்கள் அப்பான மாதிரியே அப்படி உரிச்சிட்டு வந்திருக்கான், என் தாத்தா மாதிரியே இருக்கிறான், அவன் நடை உடை பாவனங்கள்லாம் எப்படி மாறுச்சு, எப்படி வந்தது? அப்போ அதனுடைய குணாதிசயம் தான். ஏன்னா நம்ம இறந்து மறுபடியும் பிறவி எடுக்கும்போது அந்த இடத்துல அந்த திதியிலே பிறப்பாங்கன்னு வேறு சொல்கிறாங்க. எந்த திதியில் இருக்கிறானோ அதே திதியில் பிறப்பான். யார் எந்தெந்த திதியில் இருந்தாங்கன்னு தெரியுங்களா? நம்ம வந்து முன்ன எப்படி இருந்திருக்கிறோம், எந்த பிரிவு எடுத்தோம், இப்போ எந்த பிரிவு வந்துக்கிட்டு இருக்கோன்னு தெரியுங்களா? தெரியாது. நிறைய பார்த்தீங்கன்னா மன உளைச்சல், நிறைய பிரச்சனை, வீட்டில் வந்து டென்ஷன், எந்த ஒரு வீட்டில் போயிட்டு உட்காந்து பேச முடியல, ஒருத்தருக்கு ஒருத்தர் உட்காந்து பேசக்கூடிய நிலைமையில் இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் போய் உட்காந்து நிம்மதியாக பேச முடியாது, சண்டை சச்சரவு தான், முகத்தை திருப்பின்னு போகிறாங்க. இன்றைக்கி ஆம்படியா மட்டாட்டியும் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவோடு இருக்காங்க. நல்லா பார்த்தீங்கன்னா நானே ஒரு குடும்பத்தில் பார்க்குறேன், 2 பேருமே வாத்தியார், 2 பேருமே பேச்சுவார்த்தை கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பசங்க எல்லாமே இருக்கிறாங்க, அவங்கவுங்க தனித்தனியான அறைகள் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு கைதி மாதிரி, ஒரு அரெஸ்டான மாதிரி இருக்குது. நாங்களே பார்க்குறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம். இன்னும் இந்த மாதிரிலாம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே, அரெஸ்ட் ஆன மாதிரி இருக்கிறாங்களே. ஏன்னா வந்து ஜெயில் வாழ்க்கை மாதிரி தான் வந்துட்டுருக்காங்க. 2 பேரும் பேச்சுவார்த்தை கிடையாது, தனித்தனி இது. யாரோ ஒருத்தவங்க சமைக்கிறாங்க, இவங்க சாப்பிட்றது என்னவோ, அப்படி போகிறது என்னவோ, கௌரவத்துக்காக குடும்பம் பண்ணிங்கிறவங்க எவ்வளோ பேர். இதெல்லாம் பார்த்து தான் கிரகங்கள் தான் நம்மளை வந்து ஆட்டி படைக்குது. பார்க்கலன்னு நினைக்காதீங்க. அதான் ரஜினிகாந்த் சொல்லுவார் பாருங்கள், ஆண்டவன் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கான், எனக்குன்னு ஒரு கோர்ட் இருக்குது, அந்த கோர்ட்டில் நிச்சயமாக நான் அந்த அண்ணாமலை ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இது காரணம் என்னென்னா, அந்த ஆண்டவன் கோர்ட்டில் வந்து எல்லாரும் சரிசமம் தான். அதுக்காக தான் வெளிச்சத்தோடு அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறார், நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுறன்னு. அந்த தண்டனையானது நமக்கு கடும் தண்டனையாக கடும் பிரச்சனை இருக்கும். அதனால் வந்து எல்லாத்தையும் நேசிக்க பழகுங்க, எல்லாருக்கிட்டையும் அன்போடு பேசுங்க, பழகுங்க. எல்லாத்தையும் பேச தான் உங்களுக்கு வந்து அந்த அந்யோன்யம் பிறக்கும். நம்ம பிறந்தும் போது எதையுமே நம்ம எடுத்துகிட்டு வரல, போகும்போது எதையுமே எடுத்துகிட்டு போகிறது இல்லை. ஆனால் நடுவில் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து முயற்சி பண்ணுறோன்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் வெறுத்து லாஸ் ஆகி பல குடும்பங்கள் நடுத்தரவில் நின்றுட்டு இருக்குது. சார் 10 லட்ச ரூபா லாஸ் சார், 5 லட்ச ரூபா லாஸ் சார். ஏன்னா நீ என்ன விதை இருக்கிறதோ அதுதான் வந்து வளர்ச்சி அடையும். சாதாரண ஒரு சின்ன விதை இருக்குது, கடுகுனா அது வந்து கடுகு போல் அரச மரத்தோட விழுது வந்து கடுகு தான், அது அந்தளவுக்கு தான் வளர்ச்சி அடையும்.
சாதாரண ஒரு மிளகா நாற்று வச்சு நான் அரச மரம் மாரி வளரும்னு சொன்னால் வளர முடியுமா? அதனுடைய கரு எந்த அளவுக்கு ஒரு உற்பத்தி ஆகுமோ அதுதான். அதான் ஒரு இதுவே சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு கோழி இருக்கிற இடத்துல ஒரு கருடனை எடுத்துகிட்டு வந்து குட்டி அந்த முட்டையை வந்து சேர்க்குறாங்க அந்த கோழி இதுலேயே. அந்த கோழிக்கு வந்து உட்காரும்போது அது என்ன ஆகுதுன்னா, கோழியோட பிறந்து கருடன் வந்து வளருது. வளரும்போது என்ன ஆகுதுன்னா, ரெண்டுமே கோழியும் கருடனும் ஒன்றா தான் வளர்ந்துட்டுருக்கு. இதுக்கு தெரியாது நம்ம பறக்க முடியும், நமக்கு பெரிய சக்தி இருக்குது அப்படின்னு. அது மாதிரி நடக்குது. அது நடக்குது, போகுது, வருது. அதுக்கூடிய பறக்கக்கூடிய சக்தி அதுக்கு தெரியல. அது அதே மாதிரி கோழி எப்படி தீனி தின்னுது அதேமாதிரி தீனி தின்னுது. ஏன்னா அது பழக்க வழக்கம் தான். நம்ம அதனுடைய அசூப வளர்ச்சின்றது யாருக்கு தெரியும்? அந்த இடத்துல இருந்தால் தான் தெரியும். அப்போ மேலே வட்டமிடுற கருடனை பார்க்குது. என்னடா இது நம்ம உருவம் வந்து இது மேலெல்லாம் பறக்குது, நம்ம கீழே தானே இப்படி தானே சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்துட்டு சுற்றி வந்துட்டுருக்கு. ஏன்னா அந்த கோழியுடைய பாவனைகள் அதான் கூட வளர்ந்த விதம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதேமாரி நடக்க ஆரம்பிக்குது, அதேமாதிரி வந்து சாப்பிடுது, எல்லாமே கடைசி வரைக்கும் இறந்து போகுது. ஏன்னா அதனுடைய சக்தின்றது அதுக்கு தெரியல. அப்போ இருக்கிற இடத்த பொறுத்து தான் அதனுடைய சக்தி எல்லாமே வந்து உனக்குள்ள ஒரு திறமை. அதாவது பார்த்திங்கன்னா ஆளுக்குடைய கைரேகையே மாற்றக்கூடிய இது இறைவன். எல்லா கைரேகையும் தனித்தனியாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் எவ்வளோ லட்சம் கணக்கான கோடிக்கணக்கான பேர் இருக்குது. அதனுடைய ஜெராக்ஸ் பார்த்திங்கன்னா வித்தியாசப்படுத்தி காமிக்குது. அது எப்படி சாத்தியமாகும்? எப்படி இது வந்து மாறுச்சு? அப்போ வந்து இறைவனுக்கு தான் தெரியும். நீ உன்னுடைய கருவு வந்து எந்த மாதிரி கருவு வந்திருக்கிற, நீ என்னென்னலாம் அனுபவிக்க போகிற, நீ என்னென்ன பண்ணிட்டு வந்திருக்கிற, இப்போ இந்த ஜென்மம் எடுத்து என்னென்னலாம் அனுபவிக்க போகிறோங்கிறத அவன் எழுதிட்டான். அதை மாற்றக்கூடிய சக்தியானா இறைவன்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதனால தான் வந்து இறைவனுக்கு வந்து நம்ம பூஜைகள் பண்ணுறோம். அமாவாசை விரத வழிபாடெலாம் இருக்கணும்னா அவ்வளோ கடுமையாக இருக்கணும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க, விரதம் முடிஞ்சு தான் செய்வாங்க. இந்த எல்லாமே எப்போன்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை தொடக்கத்தை கணக்கு பண்ணுவாங்க. முடிஞ்சு அதுக்கப்புறம் 1 மணி நேரம் போகணும். அந்த 1 மணி நேரம் பூஜை தான் நம்ம வந்து முடிஞ்ச பிறகு தான் அந்த 1 மணி நேரம் பூஜை. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நம்ம வந்து மனிதர்களுக்கு உண்டான டைம் கொடுக்குறாங்க. அதுதான் திருமூர்த்தி நேரம் சொல்லுவோம். அமாவாசைக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, அமாவாசை முடிஞ்சு 1 மணி நேரத்துக்கு பின்னாடி 3 மணி நேரம் டைம். அந்த 3 மணி நேரம் ஒவ்வொருத்தரும் கொடுக்குறாங்க. அசுரர்கள், தேவர்கள், 330 தேவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று கொடுத்துட்டு வராங்க. கடைசியாக நமக்கு 3 மணி நேரம் கொடுக்குறாங்க. அதனால தான் அந்த விரதத்தோடு கடைபிடிக்கும் போது சேர்ந்து கடைபிடிப்பாங்கன்னு தான் அந்த அமாவாசை விரதம்லாம் வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி யாரும் பார்த்திங்கன்னா அமாவாசை விரதத்தை யாருமே சரிவர கடைபிடிக்கிறது கிடையாது. தூங்குறது, கோயிலுக்கு வந்து எதுக்காக நம்ம வந்திருக்கோம்? ஊஞ்சல் தாலாட்டம்மனை பார்க்க வந்திருக்கோம். அந்த தாலாட்டம்மனை பாடி சந்தோஷப்படுத்தணும். நம்ம கூட வேதனை வந்து அந்த கொட்டணும். இதுக்காக தான் வந்திருக்கோம். நம்ம கதைகள் பேசுகிறதுக்கோ மற்றது எதெல்லாம் பேசுகிறதுக்கோ சொல்கிறதுக்கோ எதுக்கும் இல்லை. இதுக்காக வந்திருக்கோமா, என்னுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் அந்த மாதிரி இருக்குமா, அது நீங்கள் மனம் விட்டு என்ன நினச்சி பேசுகிறீங்களோ அதுவே மந்திரமாக மாறிடும். மந்திரங்கள் எதுக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு சில ஒன்ஸ் வேர்டு வந்து திருப்பி வந்து மாற்றி நீங்கள் சொல்ல அது மந்திரம் உரு கொடுக்குற மாதிரி வந்துருந்தா அதுக்கு உண்டான மந்திர வழிபாட்டு முறைகள்லாம் கொடுத்தாங்க. இல்லை நீங்கள் எனக்கு சொல்லவே தெரியாது சார் அப்படின்னா பரவாயில்ல, என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும், என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும், என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கலாம். தொடர்ச்சியாக சொல்ல என்னன்னா அதுவே மந்திரங்களாக மாற ஆரம்பிச்சிடும். மந்திரங்கள் வேணால் அதுக்கு உண்டான மந்திரங்கள்லாம் நாங்கள் தரோம். அதனால் மந்திரங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் கொடுத்த மந்திரங்கள்லாம் கொடுத்து தான் அதை வந்து பயன்படுத்தினாங்க. வந்தீங்கன்னா இங்கே வந்து எல்லா இடத்துலையும் வந்து பாருங்கள் எவ்வளோ கூட்டங்கள் ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நாளில் வாங்க, வந்தீங்கன்னா அம்மாவையும் பார்த்த மாதிரி இருக்கும். பரிகாரங்கள், பிரச்சனைகள், உங்களுக்கு என்ன தீர்வு கிடைக்கணுமோ அது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு வந்து ஒரு சிலருக்கு விரத மொழிகள்லாம் கரெக்டாக தெரியும், கடைபிடிக்கிறாங்க, அவங்க சந்தோஷமாக இருந்துட்டுருக்காங்க. எனக்கு எந்த இதுவும் தெரியலன்னு சொன்னால் முறையாக கேட்டு தெரிஞ்சுங்க எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. இந்த திருமூர்த்தி நேரம் அமாவாசையிலும் வருது, பௌர்ணமியிலும் வருது. கடைசி டைம் தான் திருமூர்த்தி நேரமே. அதுக்காக தான் உங்களுக்கு வந்து டைம் போட்டே கொடுக்கலாம். அந்த டைம் நீங்கள் வணங்கினா போதும். ஆனால் இருந்தாலும் வந்து நம்ம முழு மனதோடு அந்த பௌர்ணமி எப்போ ஆரம்பிக்குதோ அதுலேருந்தே இருக்கணும். விரத வழிபாடுகள்லாம் அதுதான். இதெல்லாம் வந்து முறையாக கடைபிடிச்சிங்கன்னா போதும். புத்திர ஏகாதேசினே இருக்குது. ஏகாதேசி விரதத்தில் புத்திர ஏகாதேசி ஒவ்வொரு மாதமும் வருகின்ற ஏகாதசி நாளில் விரதம் இருந்து அவங்களுக்கு எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்றவங்களுக்கு பெருமாளுக்காக விரதம் இருந்து நம்ம எதிர்பார்த்தோம்னா அது புத்திர ஏகாதசியாக மாறி குழந்தை வரம் நமக்கு கொடுத்துருக்காரு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் சொல்லியிருக்காரு, என்னுடைய மந்திரத்தை யார் வந்து உச்சரிக்கிறாங்களோ அவங்களுக்கு உண்டானது நான் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் தருவேன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துருக்காரு. இதை தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். மந்திர வழிபாட்டு முறைகள், சக்கர வழிபாடுகள்லாம் என்னென்னா இதுதான். இதை நீங்கள் பயன்படுத்துங்க, நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும்.
நம்ம எந்த சிந்தனையோடு செய்கிறோமோ அந்த சிந்தனைக்கு உண்டான பலன் நிச்சயமாக கிடைக்குது. அதுதான் அந்த கோயில் குளம்னு போகும்போது நல்ல நல்ல ஆன்மீக சொற்பொழிவு கேட்கலாம், ஆன்மீக பதிவுகள் கேட்கலாம். நடந்தது சொல்லுவாங்க ஒரு சிலர்லாம். ஐயா நான் இந்த வருஷமாக இத்தனை வருஷமாக கோயிலுக்கு வந்திருக்கேன், இது நிறைய சேஞ்சஸ் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்கள் காதுக்கு படணும் தான் அந்த கோயில் குளத்துக்கு வர்றதுக்கு. இது வீட்டில் இருந்தால் அந்த நிம்மதி கிடைக்காது. பரவாயில்ல அவங்களுக்குலாம் கிடைச்சிருக்கு, அவங்களே பார்ப்பாங்க, நிறைய சொல்லுவாங்க. பாருங்கள், அந்த மரத்தில் தான் கட்டு போனேன், போன வருஷம் கட்டு போனேன், இன்றைக்கி குழந்தையோடு வந்திருக்கேன், அந்த தொட்டியில் அவுக்கிறதுக்காக வந்திருக்கேன். இதெல்லாம் எப்படி தெரியும் உங்களுக்கு? வெளியில் இருந்தீங்கன்னா அங்கே இருந்தால் தெரியுமா? தெரியாது. அப்போ வந்து நம்பிக்கை, இது கட்டால் இது நடக்கும். அதுதான் இன்றைக்கி அதாவது பார்த்திங்கன்னா பரிகாரங்கிறது இதுதான். என்னென்ன செய்யணுமோ அதை முழு மூச்சோடு செஞ்சோம்னா நிச்சயமாக நல்ல நல்ல பலன்கள் தரும். நீங்கள் பார்த்துங்கிறது மயான காளி தான் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். இது நாள் என்றைக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை, புதன், வியாழன், சனி இது மாதிரி நாள்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். இந்த செவ்வாய்க்கிழமை கூட்டம் இருக்கும். அதை விட்டால் வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை கவர்மெண்ட் ஹாலிடேஸ்லாம் கூட்டமாக இருக்கும். அதான் நான் ஃப்ரீயாக இருக்குதுன்னு காமிச்சிட்ருக்கேன். மயான காளி எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நாளில் வாங்க. இந்த மாதிரி நாளில் வந்து சாமி தரிசனம் பாருங்கள். அம்பாவை வந்து நின்று கூட்டத்தோட கூட்டமாக ஃப்ரீயாக இல்லாமல் கூட்டத்தோட நசிக்கப்பட்டு எவ்வளோ பேஜார் வேதனைகள் பட்டெலாம் உள்ளே வரீங்க. உங்கள் மனக்குமரில் வந்து உட்காந்து அழுது புலம்பி சொல்லுங்கள், இந்தமாரி வந்திருக்கிறோமா, நீ நினச்சா என்னை மாற்றி வைக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கு உங்களுக்கு உண்டான மெத்தட் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். அந்த பதிவுகள் என்ன, அந்த மந்திரங்கள் என்ன, எப்படிலாம் நம்ம தீப வழிபாட்டு முறைகள்லாம் என்னென்ன பண்ணணும் எல்லாமே இருக்குது. எல்லாமே அவங்க ஆரம்ப காலத்தில் அவங்க கொடுத்த விஷயத்தான் இப்போ இன்றைக்கி நம்ம பராமரிச்சுட்டு வர்றோம், பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வந்து பக்தி இருக்குதே தவிர அந்த பக்தியை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியல. அதை தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். பாருங்கள், இது மயான காளி. அதான் மயான காளி வந்து சுடுகாட்டிலே வந்து காளியோடைய பிணை எரிக்கிறதுக்காக அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இது அவ்வளோ பெரிய சக்தி நிறைந்த இடம். இதுக்காக தான் ஒரு கோயில் குளம்னு வரும்போது இந்த மாதிரிலாம் நிறைய பேரை பார்க்குறது, அவங்கள கேட்குறது, அந்த சக்தி எப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இந்த இவ்வளோ கூட்டங்கள் வராங்களே, அப்போ வந்து தெய்வம் இல்லாமல் எவ்வளோ கூட்டம் வரும். அதனால் நாங்கள் அம்மாக்கிட்ட வந்து பேட்டி கேட்குறோம், அம்மாக்கிட்ட வந்து பேசுகிறோம், அம்மாக்கிட்ட அருள்வாக்கு கேட்குறோம். அவங்களோட வீட்டில் என்ன பிரச்சனை, எதுக்காக வந்திருக்காங்க, ஏன் கஷ்டப்படுறாங்க, அவங்க எத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டுருக்காங்க, அதுக்குடைய விவரத்தை சொல்லுங்கள் சொல்லிட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குலதெய்வமும் அவங்க வீட்டில் வரல, மூதாதைகளும் வணங்குற பழக்கம் இல்லை, இது எல்லாமே விட்டுட்டாங்க. குடும்பம் இன்றைக்கி கலைஞ்சி சின்னாபின்னமாக போயிட்டுருக்கு. அதனால் இன்றைக்கி வந்து நம்ம வந்து எல்லாமே தத்தளிச்சிருக்கோம் வந்து. ஏன்னா வந்து கலியுகத்தில் நம்ம பிறந்ததே தவறான விஷயங்கள் தான். ஏன்னா இந்த கலியுகத்தில் வந்து எல்லாமே கலந்து தான் இருக்கிறாங்க. கிரேதா, திரேதா, துவாரபகம், கலியுகம் சொல்லிட்டு 4 யுகங்களும் சேர்ந்த மனிதர்கள் தான் இப்போ இருந்துகிட்ருக்காங்க. எல்லாம் அவங்க பார்க்காத விஷயங்கள் எதுவுமே இல்லை, எல்லாமே அவங்க பார்த்த விஷயங்கள் தான். அதான் நீங்கள் கட்டையெல்லாம் பார்த்துருக்கீங்க, டயர்லாம் பார்த்துருக்கீங்க. இங்கே தான் வந்து நாங்கள் கழிப்பெடுக்கிறது இந்த இடத்துல தான் உட்கார வச்சு கழிப்பெடுப்பேன். இதுமாதிரி சாதாரண நாளில் வாங்க. நிறைய பேர் அமாவாசை அன்னைக்கு வரட்டுங்களா, அமாவாசை அன்னைக்கு நாங்கள் யாரையும் பார்க்கறதில்ல. ஏன்னா நான் எங்கே இருக்கேன்னு கேட்டால், ஐயா எங்கே இருக்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, பெரியாண்ட இருப்பார், இல்லை அன்னபூர்ணியாண்ட இருப்பார், இல்லை கோயில் மூலஸ்தானத்தில் பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. அந்த கூட்டத்தில் நான் பார்க்கறதுக்கு நான் வாய்ப்புகள் யாரும் தரதில்லை. அதனால் அமாவாசைக்கு வராதுன்னு தான் சொல்லுவேன். அந்த அமாவாசை விரத வழிபாடுலாம் இந்த மாதிரி நம்ம முறையாக கடைபிடிச்சோம்னா நல்ல பலன்கள் தரும். அதை எப்படி கடைபிடிக்கணுன்றது நான் சொல்கிறேன், அதை மாதிரி செய்யுங்க. வீட்டில் வந்து வாசப்படியில் தான் இலை போடணும்னு சொல்லியிருக்கேன். 3 இலை போடணும். 3 இலை வந்து அவங்களுக்கு பிடிச்ச உணவாக, அதாவது வீட்டில் காலையில் வந்து பெருக்கக்கூடாது, கோலம் போடக்கூடாது, தண்ணி தெளிக்கக்கூடாது. அந்த வீட்டில் இருக்கிற ஒரு மருமகள் செய்யலாம். ஏன்னா அவங்க வெளியிலேருந்து தான் வராங்க, அவங்களும் சேர்ந்து கஷ்டப்படுறாங்க இல்லையா. அதனால் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டான். அவங்க வந்து சமைக்கலாம், அவங்க கையால் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அவங்க செய்யலாம். இவங்க தான் விரதம் இருக்கணும். அந்த வீட்டில் பிறந்த ஆண்கள், பெண்கள் எல்லாருமே வந்து அதில், ஏன்னா அது சொத்துக்கு உரிமை உண்டான ஆட்கள் எல்லாமே வந்து அவங்க உரிமையோடு இது மாதிரி இருக்குது, எனக்கு வந்து பிரச்சனை, இந்த மாதிரிலாம் நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம், இந்த இடத்துக்கு கஷ்டப்பட்டோம், வேலைக்கு கஷ்டப்பட்டுருக்கணும், பணத்துக்கு கஷ்டப்பட்டுருக்கோம், எங்களுக்கு எதனா ஒரு நிம்மதி கொண்டு சொல்லிட்டு அவங்க விரதம் இருக்கணும். விரதம் இருக்கிறது ஒரு காலையிலேருந்து எப்போ வந்து தொடங்குதோ அதிலேருந்து கணக்கு பண்ணியிருக்கலாம், முழு வேலையும் இருக்கலாம். இல்லை சார் என்னால் அவ்வளோ நல்லா இருக்க முடியாது சொன்னால் படைச்சி அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம். அதுக்காக தான் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடை இழவு வீடுன்ற மாதிரி தான் கணக்கு. அதனால தான் வந்து வீடெல்லாம் பிரிக்கக்கூடாது, கோலம் போடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக என்னென்னா, அவங்க மனசால் நினச்சிட்ருக்கேன் அப்படின்றதுக்காக தான் அவங்களுக்காக மனதார நினைக்கிறோம். அதான் நீங்கள் பார்த்துருங்க, மயான காளிக்கு பின்னாடி வந்து எலுமிச்சம்பழம், குமுட்டிக்காய், ஊமத்தங்காய், அவங்களுடைய வேதனை மனக்குமரெல்லாம் வந்து இங்கே வந்து சொல்லி குத்திட்டு போகிறாங்க, சீட்டு எழுதி போட்டு போகிறாங்க. அவங்க பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லிட்டு ஒவ்வொரு தடவை சொல்லும் போது அதுக்கு உண்டான பலன்கள் அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குது.
அந்த மாதிரி வந்து நீங்கள் இங்கே வரும்போது இதுமாதிரி சாதாரண நாளில் வாங்க, வந்து என்ன பிரச்சனை, எது பிரச்சனை, எப்படி செய்யலாம், அதாவது பரிகாரங்களோட இது எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறேன். என்னால் வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கடைப்பிடிக்க முடியாதுன்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வேறு பரிகாரங்கள்ன்ற முறையில் பணம் வாங்கிட்டு நிறைய செய்கிறதுக்கு காரணமே. நாங்களே செஞ்சுக்குவோம் சார், நீங்கள் என்ன மந்திர வழிபாட்டு முறைகள், எப்படி பூஜை முறைகள்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பூஜை முறைகள் சொல்ல நாங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த பூஜைகள்லாம் நாங்கள் பண்ண தயாராக இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு நீங்களே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யாரையும் போய் பணம் கொடுத்து ஏமாற தேவையில்லை, அவசியம் கிடையாது. குடும்பத்தில் கஷ்டங்கள், தொடர் பிரச்சனை, நிம்மதி இல்லாத இது எல்லாமே தானாகவே மாற ஆரம்பிச்சிடும். ஏன்னா பித்திருக்களுக்கு இந்த மாதிரி குலதெய்வத்துக்கும் உங்களுடைய பௌர்ணமி 3 பௌர்ணமி போயிட்டு வந்து அந்த குலதெய்வ வழிபாட்டை வந்து சரியாக கடைப்பிடிங்க. அங்கே போய் உட்காந்து அழுது உங்களுடைய பிரச்சனை எங்ககிட்ட சொல்கிற மாதிரி நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஐயா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, ஐயா எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது, நான் வந்து அங்காளம்கிட்டே நேரடியாக பேசுகிற மாதிரி உங்ககிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே எனக்கே ஒரு மாதிரி இருக்குது, என்னடா அது அம்மாவே பார்த்த மாதிரி என்கிட்ட பேசுகிறாங்களேன்னு தான் அதுக்காகவே நான் வந்து பல பதிவுகள் கொடுத்துட்ருக்கேன். அமாவாசை வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் பாருங்கள். வருகின்ற அமாவாசை வந்து திங்கட்கிழமை வருது, 2/9/2024. எல்லோரும் வந்து கலந்துங்க. நன்றி. ஓம் காளி பகவதி பைரவி என்னை எதிர்த்து வந்த எதையும் கட்டு, கடுகுவன பட்சியை கட்டு, மிருகத்தை கட்டு, ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அடங்கனை கட்டினை சபையை கட்டு, சத்ருவை கட்டு, எதிரியை கட்டு, எங்கேயும் கட்டு, சிங் வங் லங் லங். ஓம் சிவாய நம ஓம் ஸ்ரீம் கிளீம் வாம நம சுவாகா. இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மேல்மலை தலைமை பூசாரி பூபதி ராஜா.